நடிகை ஸ்னேகாவோட திரைப்பயணத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு படம் தான் புதுப்பேட்டை. இந்த படத்துல விலைமாது கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க நடிகை ஸ்னேகா. முன்னாடி நடிச்ச எந்த படத்துலயும் நடிகை ஸ்னேகா இந்த அளவுக்கு நடிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமைய முழுசா வெளிப்படுத்தி அசத்தியிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்சதுக்கு பின்னாடி நடிகை ஸ்னேகா மேல நெறைய பேரு கடுமையான விமர்சனங்கள முன்வச்சாங்க. ஆனா நாட்கள் போக போக அவங்களோட நடிப்ப பாராட்டுனாங்க. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசின நடிகை ஸ்னேகா, புதுப்பேட்டை படத்துல அன்பு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்த நடிகர் பாலா சிங் கிட்ட அடி வாங்குற ஒரு காட்சி பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த காட்சி தத்ரூபமா வரணும் அப்படிங்கிறதால நெறைய டேக்குகள் போச்சு. ஒரு கட்டத்துல அந்த காட்சிய தத்ரூபமா செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல நடிகர் பாலா சிங் நிஜமாவே என்னோட வயித்துல உதைச்சிட்டாரு. என்னால வலி தாங்கவே முடியல. ஷாட் ஓகே அப்படின்னு சொன்னதும் 2 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரவனுக்குள்ள போய் வலி பொறுக்க முடியாம கதறி அழுதேன். இத யாரோ இயக்குனர் கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த படக்குழுவும் வந்து விசாரிச்சாங்க. காட்சி தத்ரூபமா வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவரு தன்னையும் மீறி தெரியாம உதைச்சிட்டாரு. அவரோட கண்ட்ரோல் இல்லாம பண்ணிட்டாரு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் மணி நேரம் கழிச்சு மறுபடியும் படப்பிடிப்பு ஆரம்பமாச்சு. இப்படிதான் அந்த காட்சி படமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க நடிகை ஸ்னேகா. பிரபல டப்பிங் ஆர்டிஸ்டான ரவீனா ரவி போன 2017வது வருஷம் நடிகையாவும் அறிமுகமானாங்க. ஒரு கிடாயின் கருணை மனு அப்படிங்கிற படத்துல சீதா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சு ரசிகர்களை மிரட்டுனாங்க. அதை தொடர்ந்து காவல்துறை உங்கள் நண்பன், ராக்கி, வீரமே வாகை சூடும், லவ் டுடே, மாமன்னன், வட்டார வழக்கு மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதுல லவ் டுடே படமும் மாமன்னன் படமும் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுக் கொடுத்தது. லவ் டுடே படத்தோட ஹீரோவோட அக்காவா திவ்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. மாமன்னன் படத்துல வில்லன் ஃபகத் ஃபாசிலோட மனைவியா ஜோதி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த 2 கதாபாத்திரமும் ரசிகர்களுக்கு இவங்கள நல்லா அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டாவும் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படத்துல நடிகை மீனாட்சி சௌத்ரிக்கு டப் பண்ணது இவங்க தான். அது மட்டும் இல்லாம இயக்குனர் அட்லி இயக்கத்துல நடிகர் ஷாருக் கான் நடிப்புல வெளியாகி 1000 கோடி வசூல் பண்ண ஜாவான் படத்துல நடிகை தீபிகா படுகோனுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா பணியாற்றியும் இருக்காங்க. இந்த நிலையில வெறும் ஸ்போர்ட்ஸ் பிரா, லெக்கின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு யோகா செய்யக்கூடிய தன்னோட புகைப்படங்களை இணையத்துல வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் மாமன்னன் படத்துல நடிச்ச ரவீனாவா இது அப்படின்னு வாயை பிளந்திருக்காங்க.